கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அதான் கார்த்திக் சாரே சொல்லிட்டார்ல, போய் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ஐயோ இப்போ அது மேட்ரு கிடையாது, வேறு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல, வேறு ஒரு விஷயமா, என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுங்கள், வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்ல, அதாவது பல்லவி ஃபோட்டோன்னு சொல்லிட்டு சார் தீபாவோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ உனக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாதுல்ல, ஐயோ தீபா தான் பல்லவியே அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகிடுறாங்க. என்னது தீபா தான் பல்லவியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வாயை பொழக்க, ஸ்னேகா பக்கத்தில் இருக்க பொண்ணு ஐயோ இது தெரியாமல் இவ்வளோ நாள் நம்ம ஆட்டம் போட்டோமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ராஜா சொல்கிறாரு, இதுக்கு ஷாக்கானா எப்படி, அடுத்து சொல்ல போகிறது தான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்ற மாதிரி ஸ்னேகா கேட்க, தீபா வேறு யாரும் கிடையாது, நம்ம கார்த்திக் பாஸோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்ல அப்படியே அதிர்ச்சியாகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுன்னொடனே அந்த சைடு காமிக்கிறாங்க, நம்ம அபிராமியும் தீபாவையும் காமிக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க இல்லையா, நலங்கு ஃபங்க்ஷனுக்கு, அங்கே வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும். அப்படியே காரில் போய் மாசாக அபிராமி தீபாவும் இறங்குறாங்க. இப்போ வந்துட்டு மருமகளை கூட போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட சேர்ந்து அன்பாக பேசி சிரித்து அப்படி போகிறத பார்த்துருக்கோம். அபிராமி வந்துட்டு ஐஸ்வர்யா மீனாட்சி எல்லாம் அப்படி தானே கூப்பிட்டு போவாங்க. ஆனால் இந்த தீபா போகும்போது மட்டும் இந்த பாடி கார்டு பின்னாடியே கடன்னு ஓடி வருவாங்கல்ல, முன்னாடி வந்துட்டு கெஸ்ட் போவாங்க, அது மாதிரி தீபா பாடி கார்டு மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து போனதுமே வந்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அபிராமி நீ வருவேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்களே எல்லா சண்டையும் மறந்துட்டு வந்து பத்திரிக்கை வைக்கும்போது நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. அபிராமி நீயே ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சு வை, உன் மருமகளோட வந்திருக்க அப்படின்னு சொல்ல சந்தோஷமாக எல்லாருமே சிரித்து பேசிட்டு அபிராமி தான் எடுத்து நலங்கு இதெல்லாம் வைக்கிறாங்க. வச்சதும் தீபா வந்துட்டு அத்தை இந்த சாரியை நீங்களே உங்கள் கையால் கொடுங்கத்த அப்படின்னு சொல்ல அந்த வந்துட்டு சாரியை வாங்குறாங்க. வாங்கினதுமே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கும்போது டைலாக் வேறு அபிராமி விடுறாங்க, இந்த மாதிரி ஒரு சாரியை நீ கெட்டியிருக்கவே மாட்டோமா, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரி, யாருமே உனக்கு இப்படி ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை கொடுக்க, அப்புறமேட்டு பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, அபிராமி எடுத்து கொடுத்த கிஃப்ட்டு அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம், திறந்து காமி அப்படின்னு சொல்ல திறந்து பார்த்தா எல்லாருக்குமே ஷாக்கு. அதில் தான் ஐஸ்வர்யா புடவையை மாற்றி வச்சுட்டாங்களே, வெள்ளை புடவையும் திருநீர் இருக்குது விதவைகள் வைக்கிற மாதிரி. அதை பார்த்ததுமே வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகி அதை தூக்கி அபிராமி காலில் எரிஞ்சிடுறாங்க. அப்புறமேட்டு அபிராமிக்கே இது ஷாக்கு தான், தீபா என்ன நடக்குன்னே தெரியாமல் குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்கா. தீபா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கத்த, அத்தை எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அத்தை, நான் வேறு சேரீ தான் செலக்ட் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி தீபா ஒரு சைடு புலம்ப, இங்கிட்ட வந்துட்டு பொண்ணோட அம்மா அடுத்து ஆரம்பிச்சிடுறாங்க. அபிராமி உன்னெல்லாம் மதிச்சு நான் இங்கே கூப்பிட்டேன் பார்த்தியா, என்ன சொல்லணும், அதே வஞ்சகத்தையும் பகையும் மனசில் நீ வச்சுக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அக்கா நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு பேசுகிறீங்க, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை, நான் வந்துட்டு என் மருமகளை தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன், என் சைடு ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை அபிராமி நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க, நான் கூட வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சதுமே நீ பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சேன், மாறியிருப்பேன்னு கூட நினச்சேன், ஆனால் நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை போட்டு திட்டிட. அபிராமிக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. அங்கேருந்து விறுன்னு காரில் ஏறி வர்றாங்க. தீபாவுக்கு ஒரே அழுக, எப்போவுமே அழுமூஞ்சியாக தான் காமிப்பீங்களா, ஐயோ ஒரு சீன் கூட நல்ல சீன் காமிக்க மாட்டிங்களா தீபாவுக்கு அப்படின்னு தான் இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. நேற்றுலேருந்து என்னை அரிச்சிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் இது தான். இப்போ நம்மளாம் ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒன்றுக்கு 100 முறையாவது பார்ப்போம் அந்த ட்ரெஸ்ஸை போடுற வரைக்கும். ஏன் வந்துட்டு தீபா அந்த மாதிரி ஒரு சாரீ எடுத்திருக்காங்க, அதை வந்துட்டு ஒரு தடவை கூட திறந்து காமிக்கலாம, ஏன் இப்படி பழைய சீன்ஸையே எடுத்து கொண்டு போகிறாங்கன்னு தெரியல, ரொம்ப கேவலம் மொக்கையாக இருக்குது. பட் எனிவே கார்த்தி வந்துட்டு கண்டுபிடிச்சி ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா ரூமுக்குள்ளே வந்தாங்கல்ல, அதை டவுட் வச்சு கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அருண் வந்துட்டு இப்போ ஐஸ்வர்யாவோட கைப்பாகையால் இருக்கார், அவர் சொல்கிறதான் ட்விஸ்ட்டாகவே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு.